குட் மார்னிங். இப்போ நம்ம எப்படி ஜிஎஸ்டி ரிப்போர்ட் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரிப்போர்ட் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட் எந்த டேட் வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 மார்ச் 2 31 மார்ச் 2023 வரைக்கும் கொடுத்துருக்கேன். 1 மந்த் டேட்டு. நீங்கள் என்ன டேட் வேணாலும் 3 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அது மாதிரி வச்சுக்கலாம். பை டிஃபால்ட்டாக 1 மந்த்து தான் தேவைப்படும். அதனால நான் 1 மார்ச் 2023 31 மார்ச் 2023 வரையும் வச்சுருக்கேன். ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு இது மாடல் உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ இது வைங்க. பை டிஃபால்ட்டாக HSN அண்ட் டேக்ஸ் வைஸ் கரெக்டாக இருக்கும். அதனால நான் இந்த டிஃபால்ட் மெத்தடை செலக்ட் பண்ணியிருக்கேன். ரெஃப்ரெஷ் கிளிக் பண்ணிங்கன்னா இது லோட் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா லோட் ஆகும். லோட் ஆகிட்டு உங்களுக்கு இதில் எல்லாமே லோட் ஆகிடும். அதாவது இந்த 1 மந்தோட சேல்ஸு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா பர்ச்சேஸு இந்த மாதிரி. சப்போஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஏதாவது பண்ணியிருந்தா அது, சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருந்தா அது, அந்த டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்திருக்கும். பை டிஃபால்ட்டாக சேல்ஸ் தான் உங்களுக்கு தெரியும். இதிலே மொத்தம் எவ்வளோ டேக்ஸபிள் சேல்ஸ் பண்ணியிருக்கும், சிஜிஎஸ்டி எவ்வளோ, ஐஜிஎஸ்டி என்னன்றது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஒரு முறை நம்ம ஃப்ரம் டேட் டு டேட் கொடுத்துட்டு இந்த டைப் வச்சுட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்தா நீங்கள் எந்த மாடல் ரிப்போர்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பை டிஃபால்ட்டாக லேட்டஸ்ட்டாக இருக்கிற ஜிஎஸ்டிஆர் 1 மாடல் வெர்ஷன் 1.8. ஸோ இதுதான் பை டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதை இந்த மாடல் வச்சுட்டு, அதாவது ரிப்போர்ட்டிங் மாடல் சொல்லும்போது இந்த ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட்டிங் மாடல் ஜிஎஸ்டிஆர் 1 சேல்ஸ் ஆஃப்லைன் டூல் வெர்ஷன் 1.8 இதை வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது கிளிக் பண்ணோடனே ஆல்ரெடி இந்த ஃபைல் கிரியேட் ஆகிருந்தா இதே நேமில், அதாவது இந்த நேம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் எங்கே இருக்கோ அதுக்குள்ளே எக்ஸ்போர்ட் என்ற ஃபோல்டருக்குள்ளே ஜிஎஸ்டிஆர் 1 போட்டு இது உங்கள் ஜிஎஸ்டி நம்பராக இருக்கும். அதுக்கப்புறம் எந்த மந்த் ஆர்டர் டேட்டா, அதாவது மார்ச் 2022 to 23 இந்த மாதிரி இங்கே இயர் இருக்கும். அதை வச்சுட்டு இது கிளிக் பண்ணி ஆல்ரெடி இருக்குதான்னு பார்க்கும். இருந்தால் ஆல்ரெடி இருக்குன்னு சொல்ல ஓவர் ரைட் பண்ணோம்னா எஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓவர் ஆகிட்டோம். எக்ஸல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபைல் ஓப்பன் ஆகிடும். இது கவர்மெண்ட் மாடல். இது B2B B2C, அதாவது ஜிஎஸ்டியோட கிரியேட் பண்ணது, நான் ஜிஎஸ்டி எல்லாமே கஸ்டமர் பில்ட் பண்ணி HSS வைஸ் சம்மரி எல்லாமே கொடுத்துடும். ஸோ இது ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வரும். ஃபைல் கிரியேட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன். எந்த இடத்துலனா நம்ம சாஃப்ட்வேர் எங்கே இருக்கோ அதில் எக்ஸ்போர்ட்டுக்குள்ள இந்த ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஃபைலை இதை நோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அதாவது இப்போ ஓப்பன் பண்ணணும். நான் இங்கே டியில் MIS12 எக்ஸ்போர்ட் இருக்குது. இது நான் இப்படி ஓப்பன் பண்ணேன்னா நான் டி டிரைவ் சூஸ் பண்ணுறேன். BNBக்குள்ளே MIS12 எக்ஸ்போர்ட்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இப்போ நீங்கள் பை டிஃபால்ட்டாக லாஸ்ட்டாக மாடிஃபை பண்ணுறது இது மாதிரி டேட் கிளிக் பண்ணால் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ணது வரும். இப்போ நம்ம என்ன வந்திருக்குன்னா இப்போ 13th January 2024 இந்த ஃபைல் உங்களுக்கு இருக்கும். இந்த ஃபைலு தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். இதில் B2B B2CS எல்லாமே வந்திருக்கும். HSN வைஸ் சம்மரி எல்லாமே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இது கவர்மெண்ட் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிற மாடல் வெர்ஷன் இப்போ 1.8. இது சேல்ஸோட வெர்ஷன் 1.8. ஸோ நீங்கள் எந்த சேஞ்சஸ் பண்ணாமல் இதை தேவைப்பட்டால் ஓப்பன் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் ஃபைலை காப்பி பண்ணி உங்கள் ஆடிட்டருக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இது ஜிஎஸ்டிஆர் 1. அதே மாதிரி ஜிஎஸ்டிஆர் 2 இது ஓகே கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபைல் கிரியேட் ஆயிடுச்சுன்னு. அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 2 பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கான ரிப்போர்ட். இதை செலக்ட் பண்ணிவிட்டு திடீர்னு இன்னொரு முறை ரெஃப்ரெஷ்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இதில் ரிப்போர்ட்டை மட்டும் ஜிஎஸ்டிஆர் 2 செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா இதுக்கான ஒரு ஃபைலும் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆகி முடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஜிஎஸ்டிஆர் 2ன்னு சொல்லிட்டு இந்த இது வந்திருக்கும். அடுத்தது ஜிஎஸ்டிஆர் 3B. இது 3 இதுவும் செலக்ட் பண்ணி இது எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதுவும் கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆயிடுச்சு 3 ஃபைல். இது ஜிஎஸ்டிஆர் 3B எப்பவுமே குயிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி மாடல் 3 மாடல் ஃபர்ஸ்ட் 3 ஃபைல் இது பை டிஃபால்ட்டாக லேட்டஸ்ட் இது எல்லாமே கிரியேட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் உங்கள் ஆடிட்டர்ஸ் இதை கிரியேட் பண்ணது எல்லாமே இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ 3 ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோம். 2 மணிக்கு 2.1 3 2 3 இதுக்கு 3 ஃபைல், அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 2 3B இந்த மாதிரி 3 ஃபைல் இருக்கும். இப்போ கிரியேட் பண்ணி இதை காப்பி பண்ணி பென்ட்ரைவில் காப்பி பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் கொடுக்கலாம், இல்லை உங்கள் மெயில் அனுப்புறதா இருந்தாலும் உங்கள் ஆடிட்டருக்கு அனுப்பலாம். இது உங்களோட சாய்ஸு. சப்போஸ் இந்த மாடல் வேண்டாம், ஏதாவது எங்கள் அவங்க ஆடிட்டர்ஸ் ஏதாவது வேறு மாதிரி கேட்குறாங்கன்னா இதில் நிறைய மாடல் இருக்குது. அதாவது ஜிஎஸ்டிஆர் 1 சேல்ஸ் வெர்ஷன் 1.8
இது லேட்டஸ்ட் வெர்ஷன் இப்போதைக்கு. ஸோ இதில் ஓல்டு வெர்ஷன் ஏதாவது கேட்டாங்கன்னா, சப்போஸ்